ரெண்டாவது முறையாக ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும் இந்த மெட்ராஸ் ஆர்ட் வீக் நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது அவங்களுடைய 4வது முயற்சியாக இருந்தாலும் நான் இதற்கு முன் சென்ற ஆண்டு வந்திருந்தேன். அப்போது இந்த அளவுக்கு ஒரு பெரிய எக்ஸிபிட் இல்லாமல் இதோட ஒரு பாதி அளவில் வேற ஒரு இடத்துல நடத்தியிருந்தாங்க. அப்போயே நான் பாராட்டினேன். ஏனென்றால் ஒரு ஹைலி அர்பனைஸ் ஸ்டேட் தமிழ்நாடுன்ற இடத்துல இருக்கிறதுலே பெரிய மாநகரமான சென்னையில் இத்தகைய கலையை பாராட்டும் நிகழ்ச்சிகள் கூடுதலாக இருக்க வேண்டும் என்றது அனைவருடைய விருப்பம். ஒரு கலாச்சாரத்துக்கும் ஒரு பண்பாட்டுக்கும் கலை மிக சிறந்த அடையாளமாகும். எனவே சென்னையில் தமிழ்நாட்டில் இருக்கிற கவிஞர்களை தாண்டி இந்தியாவில் பல மாநகரங்களிலிருந்து பல மாநிலங்களிலிருந்து அதே போல் போன ஆண்டு இலங்கையிலிருந்து ஒரு அங்கே நடந்த தவறான சம்பவங்கள்லாம் பற்றி ஓவியமாக ஸ்கல்ப்சராக எல்லாம் பண்ணியிருந்த ஒரு கேலரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்கள பார்த்து பாராட்டினேன். அதே போல் இந்த முறை அமெரிக்கன் கான்சல் ஜெனரல் நண்பர் கிறிஸ் ஹாஜஸ் அவர்களும் மிக திறமை வாய்ந்த பாராட்டத்தக்க ஃபிலிம் டைரக்டர் திரு மணிரத்னம் அவர்களும் இங்கே வந்து கலந்து நாங்கள் எல்லாம் இதை திறந்து வைத்திருக்கிறோம். இன்னும் ஒரு வாரம் இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது. இது வரைக்கும் சென்னையில் ஒரே இடத்தில் இந்த அளவுக்கு நிறைய பெயிண்டிங், ஸ்கல்ப்சர், வேறு வேறு ஃபேப்ரிக்கில் ஆர்ட், வேறு பொருட்கள் ஒரே இடத்தில் கிடைப்பதற்கு காண்பதற்கு இது நல்ல வாய்ப்பாக இருக்கும். இது இத்தகைய முயற்சிகள் பாராட்டத்தக்க வேண்டியவை. இது மீண்டும் இந்த ஆண்டு சிறப்பாக நடந்து ஒவ்வொரு ஆண்டும் இதே அளவிற்கோ இதற்கு மேல் அதிகரித்து எக்ஸிபிட்டர்ஸ், ஆர்டிஸ்ட் எந்த அளவுக்கு அதிகரிக்குதோ அதே அளவுக்கு மக்கள் வந்து இதை பார்வையிட்டு அதனால் ஒரு மகிழ்ச்சி, புது புரிதல், புது சிந்தனை, புது நோக்கம், தட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஆர்ட். இதை வந்து பார்த்துட்டு நம்ம இது வரைக்கும் பார்க்காததை பார்த்து யாரோ எந்த அடிப்படையில் இதை செய்திருப்பார்கள், அவங்களுடைய கருத்து என்ன, அத்தகைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நம்மளுக்கு தெரிய வரத்துக்கு வாய்ப்பு. எனவே இது இந்த முயற்சியும் சிறப்பாக நடந்து விளைவு பெறணும் என்று வாழ்த்தி இங்கே ஆர்கனைசர்ஸ்க்கெல்லாம் பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். And to see so many people here, I think art is slowly exploding in Chennai, and it's very amazing to see this election. I think we need a lot of time and a lot of peace to come and spend on each one, and maybe it's on to the